ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு நம்ம விஜயா இருக்காங்களே, அவங்க டயட்டுன்னு சொல்லிட்டு பாவம் உட்காந்துருக்காங்க. ஆனால் இந்த நேரம் பார்த்து டைனிங் டேபிளில் எல்லாரும் உட்காந்து இட்லி சாப்பிட்றாங்க, வடகறி சாப்பிட்றாங்களாம். இதை பார்த்தனே ஊ ஆஹா ஊவான்னு வாயை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் இன்னும் பிளாக் டீ போட்டு குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணப்போ நான் டயட்டுப்பான்னு சொன்னேன். நம்ம விஜயா எல்லாரும் ஆஜராயிட்டாங்களா டைனிங் டேபிள். ஐயோ நம்மளால் சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உள்ளே போனவங்க வடகரியை வந்து பார்த்துட்டு ஐயோ நம்மளால் முடியாதுப்பா, நீ இட்லி 2 வச்சு வேக வேகமாக உள்ளே தள்ளுறதை பார்க்கணுமேமா, விக்கல் வந்துற போது மாட்டிக்குவே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் விக்கல் வர்றதுக்கு பதில் நம்ம மனோஜ் வெளியே வந்துட்டாரு. அதுக்கப்புறமா என்னப்பா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு மண்டையில் நறுக்குன்னு ஒரு கொட்டு வெளியே சொல்லிடாதடா, பச்சிக்குதுல எனக்கும் என்னால் பச்சி தாங்க முடியலடா அப்படிங்குது. நல்லா வருவோமா நீ, இதுக்கு அங்கே சொன்னப்பே டீசெண்டாக உட்காந்து சாப்பிட்ருக்கலாம்லேன்னு அவர் சொல்லி கேட்டதுக்கு நான் டயட்டுன்னு சொல்லி தொலைஞ்சிட்டேனேடா, நான் உடம்பு குறைச்சே ஆகணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எங்கள் ஷோரூம்க்கு ஒரு பொண்ணு வந்தாங்க, அவங்க டயட்டிஷியன் தான்மா, நான் சொல்லி வர்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ சீக்கிரம் விஜய் இழைக்க போகிறாங்க. ஐயோ இழைச்சா நல்லாவே இருக்காதே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங் என்னால் கிளம்புறேன்னு சொன்னோடனே மாமனார்ட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. ஏமா இவ்வளோ கேள்வி கேட்குற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உடனே வீடியோ காலில் பண்ணலாம், அதாவது நேரில் வர வேண்டியதாக இருந்தவங்க வீடியோ காலில் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பக்கம் நம்ம முத்துக்கு வாய்க்கு சும்மா இருக்குமா, அதாவது இந்த கான்ஸ்டபிளை பார்த்தா உரண்டலுக்கு தாங்க தோணும். அவரை பார்த்துட்டு நீ குறிஞ்சு பூ மாதிரி நான் கீரை மாதிரின்னு சொல்லிட்டு இப்போ பயங்கரமாக டயலாக்லாம் அடிக்கிறாரு. இவர்கிட்ட உரண்டல் தவிர பாக்கெட்டை பிடிச்சி கிழிச்சு விட்டாரு, சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வீடியோ காலில் வராங்க. அதாவது வாய்ஸ் கொடுக்கறது நம்ம வித்யாவா, இவங்க நிற்கிறது இவங்களாம். ஐயோ மூஞ்சி பூரா முகமுடி கொள்ளக்கார மாதிரியே போட்டிருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு போட்டு இவங்க வீடியோ காலில் வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்